Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் வட்டம் வடமதுரை அருகே உள்ள உடையாம்பட்டியை சேர்ந்தவர் சுகராஜ். இவர் அதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் நூற்பாலையில் காவலாளியாக வேலை பார்த்து வந்தார். இவருக்கு முருகேஸ்வரி என்ற மனைவியும் ஒரு மகன் மற்றும் மகளும் உள்ளனர். இந்த நிலையில் தனது மனைவி முருகேஸ்வரியின் நடத்தை மேல் உள்ள சந்தேகம் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. இதனால் முருகேஸ்வரி சானார்பட்டி அருகே உள்ள கவராயப்பட்டியில் வசிக்கும் தனது தாயார் முருகம்மாளை அழைத்து வந்து தன் வீட்டில் தங்க வைத்துள்ளார். ஆனாலும் அடிக்கடி கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் முருகேஸ்வரி தனது கணவர் மீது தீராத ஆத்திரத்தில் இருந்துள்ளார். இந்த நிலையில் சம்பவத்தன்று சுகராஜ் இரவு வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு காலை வந்துள்ளார். அப்போது சுகராஜ் முருகேஸ்வரியிடம் சண்டையிட்டு ஆபாசமாக பேசியுள்ளார். அதன் பிறகு வீட்டிற்குள் சென்று தூங்கிவிட்டார். அப்போது முருகேஸ்வரி தலையணையால் சுகராஜின் முகத்தை அமுக்கி கொல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது திமிரி எழுந்த சுகராஜ் முருகேஸ்வரியை இரும்பு பைப்பால் தாக்கியதாக கூறப்படுகிறது. சப்தம் கேட்டு ஓடி வந்த முருகேஸ்வரியின் தாய் முருகம்மாள் சுகராஜின் கைகளை பிடித்து தடுத்துள்ளார். அப்போது முருகேஸ்வரி இரும்பு பைப்பை பறித்து சுகராஜை தாக்கியுள்ளார். இதன் பின்னர் தோசை கல்லால் பயங்கரமாக தலையில் தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த சுகராஜ் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். அதன் பிறகு முருகேஸ்வரி வீட்டை பூட்டிவிட்டு தனது தாய் மற்றும் பிள்ளைகளுடன் போலீஸ் நிலையம் சென்று சரணடைந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து வடமதுரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து முருகேஸ்வரி மற்றும் முருகம்மாள் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக வேடச்சந்தூர் செய்தியாளர் ஷேக் ஃபரீத். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.